ஸோ நேற்று வந்து என்னோட ஃபோன் வந்து டெட் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே துபாய் மாலுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள காண்டாக்டே எனக்கு பண்ண முடியல. இதான் டெட் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல தெரியுமா? நீங்க இந்த மாதிரி துபாய் மால்ல ஸ்டக் ஆயிருக்கீங்களா? ஸோ அந்த டைம்ல நம்மளோட ரெஸ்கியூவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சாம்சங் S24 அல்ட்ரா தான். இந்த பக்கம் போனா அந்த பக்கம் ரூட் தெரியல, அந்த பக்கம் வந்தா இந்த பக்கம் வே தெரியல. அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த நேரத்துல இந்த சோல்ஃபுல்லான டிவைஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அது எப்படிங்கறது இந்த வீடியோல சாம்சங்கோட வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்கிறதே நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ அதை ஆன் பண்ணிட்டு இவருக்கு பின்னாடி வச்சா இவர் சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிட்டாரு. விஷயம் நாங்கள் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஐஃபோனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து நாங்கள் சார்ஜிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ப்ளஸ் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. துபாய் மாலில் வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கஸ்டமர் சர்வீஸ்ட்டு போயிட்டு உங்களோட எமிரேட்ஸ் ஐடி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து 3 ஹவர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு பவர் பேங்க் கொடுப்பாங்களாம். இதுவுமே நேற்று வந்து இதை வந்து ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொல்லி தான் தெரிஞ்சுது. ஒரு இக்கட்டமான சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணி தப்பிச்சுக்கோங்க.